அமெரிக்காவின் வயிற்றில் புலி கரைக்கும் இந்தியா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது வரி போடுறது, வர்த்தகப் போர்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயம் இருக்குன்னு அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. என்ன அந்த பயம்? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ட்ரம்போட ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, இந்தியாவோட பொருட்களை அமெரிக்காவுக்குள்ளேயே வரவிடாம தடுக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு $8,650 கோடி மதிப்புள்ள பொருட்களை நாம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். இதை அப்படியே நிறுத்தி இந்திய பொருட்களை அமெரிக்க சந்தையிலிருந்து சுத்தமா மறைச்சிடணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாராம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவோட விவசாய பொருட்களையும் முக்கியமா பால் பொருட்களையும் எந்த வரியும் இல்லாம நீங்க இந்தியாவுக்குள்ள வாங்கிக்கணும்னு நிபந்தனை போடுறாரு. ஆனா நம்ம பிரதமர் மோடி, இந்தியாவே பால் உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்ச நாடு, அமெரிக்க பாலை வாங்க ஆரம்பிச்சா நம்ம விவசாயிகள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு அந்த நிபந்தனையை ஏற்க மறுத்துட்டாரு. மோடி ஒருபடி மேலேயே தான் இருக்காருன்னு இங்க தெரியுது. பிரம்மாஸ்திரம் போல பிரமோஸ். இந்தியாவோட பிரமோஸ் ஏவுகணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது எதிரிங்க சுதாரிச்சுக்கிறதுக்குள்ளேயே தாக்கி அழிக்கிற அளவுக்கு பயங்கர பவரானது. இப்போ உலகம் முழுவதும் நிறைய நாடுகள் இந்த ஏவுகணையை நம்மகிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல தான் அமெரிக்காவுக்கு பெரிய கலக்கம். ஏன்னா அவங்களோட ஆயுதச் சந்தை இதனால் பாதிக்கப்படுது. அதாவது சீனா ஏற்கனவே அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும்போது இந்தியாவும் இராணுவத்துல வலிமை அடைஞ்சிடக்கூடாதுன்றதான் ட்ரம்ப் நினைக்கிறாராம். இது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்தாம நம்ம இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு. இதை ஈரான் உட்பட பல அரபு நாடுகளும் பார்த்துட்டு நாமளும் இனிமே ரூபாயிலேயே வர்த்தகம் பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா டாலரோட மதிப்பு குறைந்தா அமெரிக்க பொருளாதாரமே ஆட்டம் கண்டுடும். ட்ரம்ப் இந்தியா மீது பல அழுத்தங்களை கொடுத்தாலும் மோடி தலைமையிலான அரசாங்கம் எதற்கும் பயப்படாதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முக்கியமா இந்தியா பிரிக்ஸ் அமைப்பிலிருந்து வெளியேறணும்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் இந்தியா அடிபணிய போறதில்லைன்னு உறுதியா இருக்கு. இன்னொரு விஷயம், ட்ரோன் தயாரிப்புல இப்போ இந்தியா உச்சத்தை தொட்டியிருக்கு. இந்தியால தயாரிக்கப்படுற ட்ரோன்களை வாங்கவும் பல நாடுகள் ஆர்வம் காட்டிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்தியா ஒரு வல்லரசாக வளர்ந்துட்டு இருக்குங்கிற உண்மையை அமெரிக்காவால் ஏத்துக்க முடியலை. அதனாலதான் 50% வரி 60% வரின்னு ட்ரம்ப் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரு. இது காங்கிரஸ் ஆட்சி இல்ல மோடியோட ஆட்சிங்கிறத ட்ரம்ப் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல நாள் ஆகும்னு மக்கள் சொல்றாங்க. சரி, இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரம்பின் நடவடிக்கை இந்தியாவுக்கு உண்மையிலேயே பயமா, இல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க.